கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் ஒரு தேவ செய்தியின் மூலம் உங்களை சந்திக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் அப்பா என்ற தலைப்பில் ஒரு தேவ செய்தியை பதிவு செய்ய பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உணர்த்தினபடியால் இச்செய்தியை நான் பதிவு செய்கிறேன். இந்த செய்தி கேட்கிற உங்கள் யாவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. அந்த வார்த்தை கிரியை செய்கிற வார்த்தையாய் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிற வார்த்தையாய் இருக்கிறது. அது தீர்க்க தரிசன செய்தியாய் இருக்கிறது. அது உடைந்த உள்ளங்களை ஆறுதல் படுத்தும் வார்த்தையாய் இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஆலோசனை சொல்லும் வார்த்தையாக இயேசுவின் வார்த்தை இருக்கிறது. பிரியமானவர்களே, உங்களில் 67 பேர் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள். மிக்க நன்றியையும் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆசீர்வாதங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியாய் உங்களை மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை சகல ஜனங்களுக்குள்ளும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பாராக. ஆமேன். மிக சமீபத்தில் தந்தையர் தினம், ஃபாதர்ஸ் டே, நாம் சிறப்பாக அந்த நாளை கொண்டாடினோம். ஜூன் 15 அகில உலகமும் தந்தையர் தினமாக அது கொண்டாடப்படும் நாளாக இருக்கிறது. அப்பா என்ற சொல்லுக்கு நிகரான வேறு ஒரு சொல் இருக்க முடியாது. வேதத்தில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகார ஆவியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்று வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தன்னலம் கருதாத தந்தைகளை இன்றும் நாம் காண்கிறோம். அவர்களின் தியாகங்களுக்கு ஈடு இணையே கிடையாது. சிலுவையில் அறையப்பட்ட நிலையில் இயேசு மொழிந்த முதல் வார்த்தை, ஃபாதர் ஃபர்கிவ் தெம், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள் என்பதே. பிதாவினிடத்தில் இயேசு நமக்காக பரிந்து பேசும் ஜெபமாக, விண்ணப்பமாக இந்த முதல் வார்த்தை அது சிறப்பு வாய்ந்த வார்த்தையாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, சங்கீதம் 103:13 வசனத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். மேலும் மத்தேயு 11:27 வசனத்தை வாசித்து பாருங்கள். சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். குமாரனும் குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். லூக்கா 15 எடுத்து வாசித்து பாருங்கள். அங்கே இயேசு உண்மையாக சொன்ன ஒரு தகப்பனுடைய அன்பை பார்க்கிறோம். லூக்கா 15 வசனங்கள் 11 முதல் 24 வரை அங்கே வாசித்து பார்க்கும் பொழுது, தகப்பனை விட்டு விலகி போன ஒரு இளைய மகன் தன் ஆஸ்தியை எல்லாம் அவன் இழந்து அவன் துன்மார்க்கமாய் ஜீவித்து அந்த தேசத்திலே பஞ்சம் வந்த பொழுது அவன் குறைவுபட தொடங்கினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தகப்பனுடைய அன்பை உதறி தள்ளி தன் ஆஸ்தியை பெற்றுக்கொண்டு சென்ற அந்த இளைய மகன் ஆசீர்வாதமாக அவன் விளங்க முடியவில்லை. தனது துன்மார்க்க நிமித்தமாக ஆஸ்திகளை அவன் இழந்து அவன் குறைவுபட தொடங்கினான். அப்பொழுது அவனுக்கு புத்தி வந்தது. 15 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் அவன் ஒட்டிக்கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப அவன் ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது அவன் தன் தகப்பனுடைய வீட்டிலே எத்தனையோ வேலைக்காரருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் தவிக்கிறேனே என்று அவன் புத்தி தெளிந்தான். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல.
உம்முடைய வேலைக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி அவன் எழுந்து புறப்பட்டான். அவனுடைய தகப்பன் தூரத்தில் தன் இளைய மகன் வருவதைக் கண்டு மனதுருகி அவன் ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இங்கே அந்த தகப்பனுடைய அன்பை பார்க்கிறோம். துன்மார்க்கமாய் ஜீவித்து தன் ஆஸ்திகளை எல்லாம் இழந்து வருகிற அந்த இளைய மகனை அந்த தகப்பன் கண்டிக்கவில்லை, மாறாக அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு முத்தம் செய்கிறான். பிரியமானவர்களே, இந்த ஓமையாக சொல்லப்பட்ட இந்த தகப்பனுடைய அன்பை சற்றே நாம் யோசித்து பார்ப்போம். நமது பரம தகப்பனும் நம்முடைய மீறுதல்கள், நமது குற்றங்கள், பாவங்கள் இவைகள் நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டார். சிலுவையிலே அவர் நம் மீறுதல்களை அவர் சுமந்து கொண்டார். நம்முடைய அக்கிரமங்களை அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். பிரியமானவர்களே, நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரங்களை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துவீங்கள். இவன் கைக்கு மோதிரத்தையும் இவன் கால்களுக்கு பாதரட்சிகளையும் போடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கும் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் எந்த நிலைமையிலும் தேவனிடத்திலே திரும்பும் பொழுது உள்ளபடியே அவர் நம்மை ஏற்றுக்கொள்ள அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவருடைய அன்பு மாறாத அன்பாக இருக்கிறது. நம்முடைய அன்பு மாறுகிற அன்பாக இருக்கிறது. ஆனால் நமது பரம தகப்பனுடைய அன்பு ஒருபோதும் மாறாத அன்பாய் இருக்கிறது. இந்த செய்தியினுடைய தலைப்பு அப்பா என்ற தலைப்பிலே பரிசுத்த ஆவியானவர் அடியனுக்கு வார்த்தைகளை தந்து இதை பதிவிட சொன்னார். இந்த பரம தகப்பனுடைய அன்பு மாறாத அன்பாய் இருக்கிறது என்று சொல்லி அவர் மீண்டும் மீண்டும் நமக்கு வலியுறுத்தி நம்மை அவர் நினைவு கூர்ந்திருக்கிறார். இந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு? ஏசாயா 54வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். நமது பரம தகப்பன் சிலுவையிலே அவர் உடன்படிக்கை செய்திருக்கிறார் நம்மோடு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சிலுவையிலே நமக்காக ரத்தம் சிந்தியிருக்கிறார். விலை மதிக்க முடியாத தம்முடைய திரு ரத்தத்தை சிந்தி நம்மை அவர் மீட்டெடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை அநேகர் விமர்சிக்கலாம். உங்கள் குற்றங்களை, உங்கள் மீறுதல்களை சொல்லி உங்களை மீண்டும் மீண்டும் அவர்கள் குற்ற உணர்ச்சிக்குள் உங்களை ஆழ்த்தலாம். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் என்று. நமது பரம தகப்பனுடைய மாறாத அன்பு இன்றைக்கு உங்களை அழைக்கிறது. பிரியமானவர்களே, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. நமது பரம தகப்பன் அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் நம்மை அவர் உரிமையாக்கி வைத்திருக்கிறார். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுகிறவன் கண்டடைவான் என்று வேதம் சொல்கிறது. நமது பரம தகப்பன் சகலவிதமான ஆசீர்வாதங்களினாலும் நம்மை அவர் நிறைவாய் நடத்த அவர் உண்மையுள்ளவராய், அவர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த தேவ செய்தியை கேட்ட உங்கள் யாவரையும் நமது பரலோக தகப்பன் நிறைவாக ஆசீர்வதித்து ஒவ்வொருவரையும் அவர் நடத்துவாராக என்று இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த தேவ செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை தந்திருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இதை அநேகருக்கு பகிர்ந்து இந்த ஆசீர்வாதத்தை அவர்களும் பெற்றுக்கொள்ள நீங்கள் உதவி செய்யும்படியாய் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். God bless you.